துரைக்கண்ணா, ஏதாவது ஆதாரம் இருக்கா இந்த மாதிரி குடும்ப அரசியல் பண்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி, மாப்பிள்ளை, மைத்துனர், மகன்லாம் அதிமுகவுடைய நிர்வாகங்கள்ல தலையிடுறாங்க அப்படின்னு ஏதாவது ஆதாரம் இருக்கா? கத்திகேன், எனக்கு ஒரு 2 நிமிடம் இந்த இடத்துல என்னுடைய சுயத்தை நான் அடையாளப்படுத்தணும்னு விரும்புகிறேன். ஏன்னா தொடர்ந்து கடந்த 2-3 மாதங்களாக என் மீது ஒரு கடுமையான தாக்குதலை தொடங்குறாங்க. கட்சியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் என்கிற பொறுப்பில் இருக்கிறவரே, துரைக்கண்ணா, உன்ட்ட எந்த தொண்டன்டா சொன்னான், நீ பத்திரிகையாளனா, அவன் பத்திரிகை வேலையை பாடுறான் அப்படின்னு ஒரு மிரட்டல் துணியில் பதிவுகள் போட்டிருந்தாங்க. பல பேர் பதிவு போட்டிருந்தாங்க. உனக்கும் அதிமுகவுக்கு என்ன தொடர்புடா, ஏன் நீ எங்கள் கட்சிக்கு உள்ள நுழைகிற அப்படிங்கிற மாதிரிலாம் கடுமையாக விமர்சனம், மிக தரக்குறைவான விமர்சனங்களை நான் பொதுவாக அந்த பின்னூட்டங்களை பார்க்குறதே இல்லை. ஆனால் என் மீது மரியாதையும் மதிப்பும் வைத்திருக்கிறவர்கள் அனுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். இப்போ பதில் சொல்கிறேன், ஒரு 2 நிமிடம் தான். 1970ஆம் ஆண்டு 69 என்னுடைய படிப்பை முடித்த உடனே 70 வத்தலக்குண்டு நகரத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மன்றம் எங்கிட்ட மன்றம். 72 அக்டோபரில் இந்த ஆயிரக்கணக்கான தலைவரை வெளியேற்றின உடனே தாமரை கொடி ஏற்றின பல்லாயிரக்கணக்காரில் நானும் வருவேன். 1973 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் தேர்தல் பணியாற்றியவன். 74லேருந்து 78 வரைக்கும் திருச்சி மாநகரில் மாணவர் அணியின் பேச்சாளராக இருந்தவன். 1976 அதிமுக அந்த அனைத்து இந்திய அதிமுக மாறி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியின் தொண்டர்கள், உறுப்பினர்கள் எல்லோரும் பச்சை குத்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே 1976 நான் பச்சை குத்தினவன். 1978லேருந்து 84 வரைக்கும் தலைமை கழகத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம், எம்ஜிஆர் இளைஞர் அணியின் அலுவலக நிர்வாகியாக நான் பணியாற்றியவன். இன்றைக்கு இருக்கிற தலைமை கழகத்தின் நிர்வாகி இருக்கிற அந்த மனோகரன், அந்த மகாலிங்கம் போன்றவர்களுக்கெல்லாம் அது தெரியும். என்னோடு பயணித்த நான் மன்றமுரசு, பொன்மனம், அண்ணா என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பத்திரிகைகளில் தான் பயணித்து வந்திருக்கிறேன். காலமெல்லாம் அதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருந்திருக்கிறது. இந்த கட்சியில் தொடக்க கால உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி 80-89 வந்ததாக சொல்கிறாங்க. அவர்களெல்லாம் பள்ளி கல்லூரிகளில் படிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல பதிவுகளில் 53 ஆண்டுகளாக அதோடு பயணித்து வருகிறேன் சொன்னேன். இன்றைக்கு வெளிப்படையாகவே எனக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்ன உறவு என்பதை இதன் மூலமா பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக வரணும். ஏன்னா இப்ப நான் ஏன் திராவிட ஆய்வாளர்னு போட சொன்னேன்னா, பத்திரிகையாளர் என்கிற அந்த நிலையிலிருந்து தம்பி கோடீஸ்வரன் பேசினார்ல சில விஷயங்கள், தரவுகள் எல்லாம், இதை தாண்டியும் எனக்கு அங்கே எவ்வளவு தூரம் ஈடுபாடு இருக்கிறது. ஒரு பத்திரிகையாளனாக ஒரு கோடு தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரையிலும் பேசிட்டு வந்தேன். இப்போ கோடு தாண்ட முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை திரு செங்கோட்டையன் எடுத்திருக்கிறார். திரு செங்கோட்டையன் ஆகட்டும், திரு ஓபிஎஸ் ஆகட்டும், திருமதி சசிகலா ஆகட்டும், மூவருடைய எண்ணம் என்பது கட்சி ஒன்றுபட வேண்டும். ஒருங்கிணைந்தால் மட்டுமே வலிமை மிக்க அதிமுக உருவம். வலிமை மிக்க அதிமுக இருந்தால்தான் வலுவான கூட்டணிக்கு கட்சிகள் வரும். இப்போ இன்னைக்கு போய் ஊரா திரு எடப்பாடி கூப்பிட்றாருல, காங்கிரஸ் வா, கம்யூனிஸ்ட் வா, விசிக வா, தாவேகா, அந்த நிலை அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அவமானகரமான செயல். இல்ல, அது வரைக்கும் செங்கோட்டையன் பேசுறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. அடுத்த கட்டமா தனிப்பட்ட தாக்குதலுக்குள்ள போறாரு. திரு எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தணுங்கிறதுக்கு தானே போறாரு. இல்ல, நான் இந்த கட்சியில தொடக்க கால உறுப்பினர் என்ற போதே எனக்கு உள்ள தொடர்புகள் என்னங்கிறத நீங்க உங்களால புரிஞ்சுக்க முடியும். மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன், மைத்துனர் எல்லோருமே இந்த 2026 யார் வேட்பாளர் என்கிற அளவுக்கு பட்டியலை தயார் பண்ணுற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இதை தாண்டி திரு மிதுன் அவர்களும் தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பிரபல கான்ட்ராக்டுடைய பையனும் சில முக்கிய பிரமுகர்களை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன். இதை தாண்டி தாவேகாவுடைய நிர்வாகிகளோடு இவர்கள் தொடர்பில் இருக்கிறாங்க, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இந்த செயல்பாடை வெளிப்படையாக திரு செங்கோட்டையன் சொல்லலை. ஆனால் இது நடக்கிறது அப்படிங்கிறது தான். இல்ல, எப்ப சொல்றாருன்னா, கட்சிக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவர் பேசல. திருமிகு ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு அவர் தான், திரு எடப்பாடி பழனிசாமி தான் இவரை மாவட்ட செயலாளர் ஆக்குனதாக சொல்றாரு. இபிஎஸ் சொல்றாரு, அமைச்சர் பொறுப்பை கொடுத்ததாக அவர் சொல்றாரு. அப்ப வரைக்கும் அவர் பேசல. எப்போ 2 பேருக்கும் பிரச்சனைன்னு வருதோ, எப்போ கட்சியை விட்டு அவர் நீக்கப்படுறாரோ, அதற்கு பிறகு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறார். அது வரைக்கும் அவர் பேசல. எந்த விமர்சனமும் அரசியல் களத்துல அவருக்கு பயணிக்கிற போது நிச்சயமா இருக்காது. அந்த அவங்க உடன்பட்டு தான் போவாங்க. காலங்காலமாக அரசியலை நம்ம பார்க்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற பொழுது அவருடைய நிலைப்பாடை எல்லோருமே ஆதரித்து தான் வந்தாங்க.
சில மூத்த முன்னோடிகள் வந்து இவருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இவர் கட்சியில் இருக்கக்கூடாதுன்ற போதெல்லாம் பேரறிஞர் அண்ணா வந்து ஒருபோதும் ஏற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அதுவரையிலும் நாவலர் உட்பட அனைவருமே இவரை எந்த பொதுவெளிகளில் மேடைகளில் இவரை எப்படி புகழ்ந்தார்கள் பாராட்டினார்கள்ங்கிறத நம்ம பல வரலாறை படித்தா தெரியும். ஆனால் வெளியேற்றப்பட்ட உடனே இவர்கள் வரிசை கட்டி கடுமையான விமர்சனம். யார்கிட்ட கணக்கு கேட்குற, ஜெயலலிதாட்டு கேளு, லதாட்டு கேளு, மஞ்சுளாட்ட கேளு எல்லாம் பேசினவங்க தான். அதனால ஒரு அரசியல் கட்சியில் இருக்கும் வரை அந்த விமர்சனங்கள் பேச மாட்டாங்க. தனக்கென ஒரு ஆபத்து வருகிறது. இத்தனை ஆண்டுகள் சொன்னார்ல, 53 வருஷமா பயணித்த என்னை விளக்கிட்டாங்கன்னு. அப்ப அந்த காயம், அந்த வலி, அதை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தணும். இன்றைக்கும் முழுமையாக அவங்க வெளிப்படுத்தல, யாருமே முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. எந்த நிர்வாகிகளோடுமே கலந்து பேசாம திடீர்னு தானே நமது எம்ஜிஆர்ல அறிவிப்பு வந்தது, தினகரனை துணை பொதுச் செயலாளராக நாங்கள் நியமிக்கிறோம் அப்படின்னு சசிகலா பேர்ல. அது குடும்ப அரசியல்னு வராதா, இல்ல ஓபிஎஸ் அவருடைய பையனுக்கான பொறுப்புகள் கொடுத்திருக்காங்களே அது குடும்ப அரசியல் வராதா? ஏன்னா இவர் அவங்களோட தானே இப்ப சேர்ந்து இருக்கிறாரு. இல்ல அந்த கேள்விகள் வராதா? ஒரு ஓபிஎஸ் அவர்களுக்கு பையனுக்கு இடம் கொடுத்தது அவருடைய மகனுக்கு அப்படிங்கிற மாதிரி வருகிற பொழுது அது அவருடைய ஒரு பையனுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் குடும்ப அரசியல் என்று திரு எடப்பாடியை குற்றம் சாட்டுவது நேரடியாக கட்சி அரசியல். நான் சொன்னேன்ல, வேட்பாளர் தேர்வில் இருந்து இன்னும் உடைச்சு சொல்றதுனா, மிக நெருக்கமான எடப்பாடிக்கு நெருக்கமான ஒருத்தரை தூதுவரை அனுப்பி பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று இதுல ஈடுபடுகிறார்கள்னு ஒரு மாவட்ட செயலாளர் வெளிப்படையாகவே சொன்னார். அவரை நான் சொல்லிடுறேன், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் வந்து இந்த மாதிரி வயசெல்லாம் ஏஜ் லிமிட் போடாதீங்க, பல பேர் நம்மளால் சேர்க்க முடியல இந்த பூத் கமிட்டிக்கு பார்வைக்கு அப்படின்னதுக்கு இளைஞர்கள் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமி என்னையா பேசுகிற, இளைஞர்கள் நம்ம கட்சியில் இல்லையா, கிடைக்கலன்னு உடனே எழுந்திருச்சார். என்னங்க மரியாதை குறைவாக பேசுகிறீங்க, நான் யதார்த்தத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நான் மாவட்ட செயலாளர், என் மாவட்டத்தில் வந்து அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு. யார் அப்படின்னு இளங்கோவன் தான் அப்படின்னு சொல்லிட்டார். யார் அவர்? திரு எடப்பாடியுடைய நெருக்கமானவர். அவர் திரு மிதுனை சார்ந்தவர்களுடைய அந்த ஆலோசனை அடிப்படையில், அதனால கட்சி அரசியலில் ஒரு தனிநபருக்கு கொடுத்துட்டாங்க. அவர் வந்து தேனி மாவட்டத்தினுடைய பேரவை செயலாளராக இருந்தார் நினைக்கிறேன், ரவீந்திரநாத். அதனால அவர் கொடுத்துட்டாங்க. ஜெயக்குமார் கொடுத்த தினகரன் இல்ல அந்த குடும்ப அரசியல் இல்ல மகாதேவன் இது மாதிரி பெரிய அந்த குடும்ப அரசியல் என்பது 1985 இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு 85 இருந்து அவங்க அங்க இருந்தாங்க. இவர்கள் எல்லோருமே போயஸ் கார்டனில் வசித்தவர்கள். அதை நீங்க பார்க்கணும். அவங்க 87 தலைவர் மறைவுக்கு பிறகு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று திருமதி சசிகலா விரும்பி அதை செல்வி ஜெயலலிதாவும் ஒப்புக்கொண்டார். ஆகப்பெரிய தலைவராக 100% தொண்டர்களின் ஆதரவு நிலைப்பாடு மிக்க தலைவராக செல்வி ஜெயலலிதா இருந்ததால் அவரை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்க முடியாது என்கிற சூழலில் அதை எல்லோருமே மௌனமாக ஒப்புக்கொண்டார்கள். அதன் பிறகு வாங்க அவருடைய மறைவுக்கு பிறகு, செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, இந்த இடத்திலே அமர்வதற்கு யார் தகுதியானவர் அப்படின்னு அவங்க உட்கார்ந்து பேசி சின்னமாக தான் தகுதியானவர். ஏங்க 4 பக்கம் அந்த அறிக்கை நான் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். 36 பேர் இபிஎஸ் ஓபிஎஸ் உட்பட 36 மாநில நிர்வாகிகள் கையெழுத்து போட்டு தற்காலிக பொதுச் செயலாளராக திருமதி வி.கே. சசிகலாவை கொண்டு வர்றாங்க. அம்மாவின் மறைவுக்கு அடுத்த 5வது நிமிடம் இந்த முதலமைச்சர் பொறுப்பை நீங்கள் ஏற்றால்தான் கட்சியில் பிளவு வராது, திமுக நம்மளை பாதிப்பை ஏற்படுத்தாது என்று சொன்ன பொழுது என்னுடைய அக்கால் உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது. நான் இந்த நேரத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் இந்த சமுதாயம் என்னை எப்படி செய்யும், அதனால நான் முடியாதுன்ட்டு தான் அம்மா 2 முறை வச்ச ஓபிஎஸ் கொடுக்கணுன்ட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பொதுச் செயலாளராக்கி பொதுக்குழு கூட்டம் முடியறதுக்கு முன்னாடியே வரிசை கட்டி வந்துட்டாங்கல்ல, நம்ம பார்த்தோம்ல காட்சிகள்ல. சரி, யார்கிட்ட அவங்க வந்து கலந்து ஆலோசனை பண்ணி துணை பொதுச் செயலாளராக தினகரனை நியமிச்சாங்க? இல்ல அதுதான் செல்வி ஜெயலலிதா பாணியிலேயே அவருக்கு நடந்துகிட்டார். நான் சொன்னேன்ல, அந்த இடத்திற்கு இவர் தான் தகுதியானவர்னு எல்லாரும் வரிசை கட்டி சொன்னதுனால அந்த முடிவை எடுத்து அவர் அறிவிக்கிறார். நீங்க குடும்ப அரசியல் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது குடும்ப அரசியல் தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்று திரு செங்கோட்டையன் கோடிட்டு காட்டி இருக்கிறார். என்ன விளைவை ஏற்படுத்துங்கிறது நம்ம போக தான் பார்க்க முடியும்.